Hi all, welcome to Trade with Peace Coach channel. என்னோட மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸோட டெக்னிக்கல் ரீசன்ஸ் நம்ம பார்ப்போம். நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு 1.40 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜஸ்ட் 0.01% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டே எண்டில் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து 14,564.85 என்ற லெவலில் நிஃப்டி 50 க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 அதோட டெய்லி சார்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம ப்ரீவியஸ் படி பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இது வந்து ஒரு கோல்டன் ரேஷியோட கரெக்ஷன் கொடுத்துட்டு தான் வந்து சார்ட் வந்து மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுபடி பார்த்தோன்னா மறுபடியும் ஒரு ரிவைஸ் பார்ப்போம். ஃபிப்னச்சி ரீட்ரேஸ்மெண்ட் படி பார்த்தோன்னா 0.618 என்ற ரிவர்சல் ஜோன்ல இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிட்டு பை கண்டினியூ பண்ணிட்டு நம்ம எக்ஸ்டென்ஷன் படி பார்த்தோம்னா இதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் முடிச்சுட்டு 1.6 டார்கெட் நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ 1 டார்கெட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் 1.6 நோக்கி மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருந்தது. இது வரையும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு டே எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேங்கிங் மேன் வந்து கேண்டிலாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ ஃபர்தராக இதில் நம்ம ட்ரேட் பண்ணணும், நிஃப்டி 50ல நம்ம ட்ரேட் பண்ணணும்னா இதுக்கு 50 இதுக்கு மேலே வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சோன்னா 50 மினிட்ஸ் 1 ஹவர்லையோ க்ளோஸ் வச்சுச்சோன்னா நம்ம வந்து ஃபர்தராக வந்து பை வந்து 14,767.25 என்ற டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி லாங் டைமுக்கு வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 144.34.15 கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட் வச்சு நம்ம வந்து இண்டெக்ஸ் வந்து ட்ரேட் பண்ணலாம். இதுதான் நிஃப்டி 50யோட ஓவரால் வியூ வந்து இப்போதைக்கு நம்மளோட ஸ்டேட்டஸ் வந்து இதுதான் வந்து நம்மளோட ஓவரால் வியூ. இந்த லெவல்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலாம். பை பண்ணணும்னா 14654.15 மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சா பை பண்ணலாம். 14434.15 கீழே க்ளோஸ் வச்சுச்சுன்னா நம்ம வந்து செல் பண்ணலாம். இன்ட்ராடே பண்ணுறவங்க பார்த்துக்கணுங்க. இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் இருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணாதான் ஃபர்தராக வந்து செல் நடக்கும். ஸோ இன்ட்ராடே பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. 2-3 நாள் ஹோல்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க இது க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் இந்த லெவல் வரையும் வரது வரையும் நம்ம வந்து வெயிட் பண்ணி நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல பார்த்தீங்கன்னா M&M வந்து 5.66% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதோட சார்ட்டோட அனாலிசிஸ் வந்து நம்ம ஆட்டோ செக்டர் பார்க்குறப்ப நம்ம பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா 4.60% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்டேட் பேங்கோட சார்ட் பார்ப்போம். ஸ்டேட் பேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஹவரில் ட்ரெண்ட் லைன் வந்து எங்கல்ஃபா கேண்டில் க்ளோஸ் வச்சு அதுக்கப்புறம் அந்த இடத்த வந்து ரீட்ரேஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல பையிங் நடந்திருக்கு. இதுதான் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சார்ட் வந்து பையிங் மூவ்மெண்ட் கொடுத்ததுக்கான டெக்னிக்கல் ரீசன் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதானி போர்ட்ஸ் எல்லாம் 4.43% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதானி போர்ட்டோட சார்ட் பார்த்தோம்னா இப்போ வந்து அதானி போர்ட் வந்து 1 ஹவரில் வந்து ஒரு சேனல் ஃபார்மேஷன் ஆகிருக்கு. இந்த சேனலோட பிரேக் அவுட் பேஸ் பண்ணி ஃபர்தராக வந்து நம்ம பையா செல்லான்ட்டு டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்ணலாம். இது பிரேக் அவுட்காக நம்ம வந்து வெயிட் பண்ணணும் ஃபர்தராக. அது பார்த்தீங்களா ஃபால் ஆனதில் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா -2.75% வந்து ஃபால் ஆகிருக்கு. நம்ம HDFC பேங்க் வந்து பார்ப்போம். HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா டேல வந்து இது வந்து ஒரு பாக்ஸ் பிரேக் அவுட் நேற்று வந்து பாக்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஒரு நல்ல எங்கல்ஸ் கேண்டில் தான் க்ளோஸ் ஆகிட்டு இன்னைக்கு வந்து பாக்ஸ் வந்து ரீட்ரேஸ் தான் பண்ணியிருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து ஃபர்தராக வந்து பாக்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணதுனால பையிங் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு. ஏன்னா இப்போ 1 ஹவரில் நம்ம வந்து செக் பண்ணோம்னா 1 ஹவரில் ஃபிபொனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த லோவில் இருந்து ஹை ட்ராப் பண்ணோம்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ரிவர்சல் ஜோன் 618 வரையும் தான் வந்து வந்திருக்கு. அதுதான் வந்து பாக்ஸோட ரெசிஸ்டன்ஸும். ஸோ அந்த இடத்துல வந்து மறுபடியும் மார்க்கெட் வந்து
ரிவர்சல் நடந்திருக்கு. ஃபர்தரா வந்து பை பண்ணணும்னு நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா, லாங் டைம் பை பண்றவங்க வந்து 1 ஹவர்ல வந்து 149697க்கு மேல வந்து 97க்கு மேல வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா, நல்ல என்கரேஜ் கேண்டில் குடுத்துச்சுன்னா, நீங்க ஃபர்தரா வந்து பை பண்ணலாம். நீங்க வந்து ஹோல்ட் பண்ணி ட்ரேட் பண்ணீங்கன்னா, உங்களோட டார்கெட் வந்து கிட்டத்தட்ட 1484 அதான் 8084 அந்த லெவல் வரையும் வந்து நீங்க ஹோல்ட் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணலாம். அதுக்கான ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லெவல் வந்து நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1443.25 வந்து ஸ்டாப் லாஸா வச்சு, நீங்க ஃபர்தரா நீங்க வந்து ஒரு லாங் டைம்க்கு வந்து நீங்க வந்து ட்ரேட் பண்றவங்க இந்த லெவல்ஸ் யூஸ் பண்ணி HDFC பேங்க்ல வந்து நீங்க ட்ரேட் பண்ணலாம். இது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கான சான்சஸ். ஆனா இது வந்து ஹோல்ட் பண்ணி தான் பண்ணணும். நம்ம வந்து அதுக்கான டைம் பீரியட் ஒரு 2, 3 டேஸ் இல்லைன்னா 1 வீக் அது மாதிரி நம்ம சார்ட்டோட மூவ்மெண்ட் பேஸ் பண்ணி நம்ம வந்து டைம் கொடுத்துட்டு தான் நம்ம வந்து புக் பண்ண முடியும். இன்ட்ராடே பண்றவங்க இவ்வளோ பெரிய டார்கெட் வந்து ஒரே நாள் அச்சீவ் ஆகும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க வேணாம். இது ஹோல்ட் பண்ணி ட்ரேட் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த சஜஷன் கொடுக்குறோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா -2.94% வந்து ஃபால் ஆயிருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா 1 ஹவரோட உங்களுக்கு 1 ஹவர்ல பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து பிரேக் ஆயிருக்கு. நீங்க 15 மினிட்ஸா பார்த்தாலும் இன்னும் கிளியரா இருக்கும். ஸோ ஒரு லெஃப்ட் ஷோல்டர் ஹெட், ஒரு ரைட் ஷோல்டர் இது வந்து ப்ராப்பரா வந்து பிரேக் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபால் கண்டினியூ ஆயிருக்கு. இதுதான் வந்து HDFC பேங்க் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து ஃபால் ஆனதுக்கான டெக்னிக்கல் ரீசன் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிட்டு தான் உங்களுக்கு ஃபால் நடந்திருக்கு. அடுத்தது வந்து நம்ம ஆட்டோ செக்டர் பார்ப்போம். நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 88.70 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு 0.88% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 10,208.55 என்ற லெவல்ல வந்து டே எண்ட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி ஆட்டோ செக்டர். இதுல மேஜரா பார்த்தீங்கன்னா மஹேந்திரா தான் வந்து 5.66% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மஹேந்திராவோட டெக்னிக்கல் ரீசன் பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதுவும் வந்து கரெக்டா வந்து ரிவர்சல் ஜோன் 618 நியர்பை வந்துட்டு தான் வந்து மார்க்கெட் ஃபர்தரா மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா மார்க்கெட்டோட டார்கெட் வந்து எக்ஸ்டென்ஷன் போட்டோம்னா கிட்டத்தட்ட 100 தான் டார்கெட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ நியர்பை 1 வந்திருக்கு. இதுக்கப்புறம் ஃபர்தரா வந்து ஒரு கரெக்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் பையிங் நடக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா இதுக்கு மேல கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபர்தரா பை நடக்கலாம். ப்ரீவியஸா பார்த்தபடி நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 1.618 தான் நெக்ஸ்ட் டார்கெட். ஸோ அது வரையும் வந்து இடையில வந்து ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்தரா ட்ரேட் பண்ணணும் பை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு கரெக்ஷன் நீங்க எவ்வளவு தூரம் வருதுன்னு பார்த்துட்டு ஒரு ரிவர்சல் கொடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து மஹேந்திரா வந்து பை பண்ணலாம். இது வெயிட் பண்ணி தான் வந்து மஹேந்திரால வந்து ஃபர்தரா நம்ம வந்து ட்ரேட் எடுக்க முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. அது வந்து டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா 2.12% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டாடா மோட்டார்ஸ் வந்து சார்ட் வந்து நம்ம காலையிலேயே நம்மளோட டெலிகிராம் சேனல்ல வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஆனா நமக்கு பை செல் இன்னும் ட்ரிகர் ஆகல. ஒரு கன்சல்டேஷன் மோட்ல தான் வந்திருக்கு. டாடா மோட்டார்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்தரா நீங்க வந்து பை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 252.50க்கு மேல கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா 259.15 என்ற டார்கெட் ஆகும். இன்கேஸ் 236.30 கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா 229.70 டார்கெட்டாகவும் ஃபிக்ஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணலாம். செல் வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா ஒரு நல்லாவே செல் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கிட்டத்தட்ட இவ்வளவு தூரம் கூட நம்ம வந்து இடையில எந்த ஒரு சப்போர்ட் இல்லாததுனால நம்ம வந்து இதுவரையும் கூட நம்ம வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா ஒரே நாள்ல நடக்காது. நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து நம்ம வந்து ட்ரேட் வந்து எடுக்கணும். ஸோ ஆனா பை வந்து 252.50க்கு மேல போச்சுன்னா பை, 236.30 கீழே வந்துச்சுன்னா செல். இந்த லெவல்ஸ் பேஸ் பண்ணி ஃபர்தரா இந்த மூவ்மெண்ட் பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து நம்ம டிவிஎஸ் மோட்டார்ஸ் பார்ப்போம். டிவிஎஸ் மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னைக்கு ஃபாலோ ஆனதுக்கான ரீசன் வந்து இதுவும் ஒரு 15 மினிட்ஸ்ல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்.
ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் தான் வந்து பிரேக் ஆகிட்டு ஃபர்தராக வந்து ஃபால் நடந்திருக்கு. இதுதான் வந்து இதோட டெக்னிக்கல் ரீசன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 235.65 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு 0.73% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து டே எண்ட்ல வந்து 32,574.65 அந்த லெவலில் வந்து பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இதில் வந்து மேஜராக பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா பார்த்தீங்கன்னா 6.50% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பேங்க் ஆஃப் பரோடா நம்ம நேற்றுக்கு பார்த்துருந்தோம். ஒரு கரெக்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் மூவ் ஆக சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி 1.6182 கொடுத்துட்டு 1 ஹவர்ல மறுபடியும் ஒரு கரெக்ஷன். அந்த கரெக்ஷன் வந்து ஒரு வேலிடான ஸ்விங்காக தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஏன்னா இது ஃபிபனாச்சி படி பார்த்தீங்கன்னா 0.3 கீழே வந்திருக்கு. 0.3 வந்தாலே அது வந்து ஒரு வேலிடான ஸ்விங்காக தான் நம்ம கன்சிடர் பண்ணி ஆகணும். ஒரு ஸ்விங் வேலிடானாலே அது மினிமம் 0.3 வரணும். ஸோ அந்த லெவல் வந்துட்டு தான் ஒரு ஸ்விங் ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருக்கு. அடுத்து ஸ்டேட் பேங்க் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஃபால் ஆனது பார்த்தீங்கன்னா பந்தன் பேங்க் பார்த்தீங்கன்னா -4.04% வந்து ஃபால் ஆயிருக்கு. பந்தன் பேங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சால்டேஷன் மோட்ல தான் இருக்கு. ஒரு பாக்ஸ் தான் வந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. இது வந்து டேல பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து இன்னும் எந்த சைடும் வந்து ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட்டும் இன்னும் பிரேக் ஆகல. இது வந்து பிரேக் அவுட் பார்த்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணோம்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து நம்ம புக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இன்கேஸ் ரெசிஸ்டன்ஸ் இது வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா இதோட பாக்ஸோட ஹை தான் டார்கெட் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனால் இவ்வளோ தூரம் டார்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி சப்போர்ட் பிரேக் ஆனால் இவ்வளோ தூரம் வந்து ஃபால் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது வந்து பேஸ்ட் ஆன் பிரேக் அவுட் தான் நம்ம வந்து இது வந்து நம்ம டிசைட் பண்ணி ட்ரேட் எடுத்து நம்மளால வந்து ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் பார்ப்போம். நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 22.20 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது கிட்டத்தட்ட 0.08% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டே எண்ட்ல பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து 22,004.37 லெவலில் வந்து நிஃப்டி ஐடி செக்டர் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எல்என்டி இன்ஃபோடெக் பார்த்தீங்கன்னா 3.38% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எல்என்டி இன்ஃபோடெக்ல நீங்கள் வந்து ஃபர்தராக நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்களன்னா இது ஒரு கன்சல்டேஷன் மோட்ல இருக்கு. ஸோ 445.15க்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா எங்கல்ஃபா க்ளோஸ் வச்சுச்சுன்னா 4521.20 வந்து டார்கெட் ஆகும். 4262.70 கீழே வந்து கேண்டில் பாடி வந்து க்ளோஸ் வச்சுச்சுன்னா 4186.65 டார்கெட் ஆகும். ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து எல்என்டி இன்ஃபோடெக்ல வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நாகுரி பார்த்தீங்கன்னா -2.04% வந்து ஃபால் ஆயிருக்கு. ஸோ நாகுரி சார்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல பையிங் கொடுத்துட்டு ஒரு கரெக்ஷனில் தான் வந்து இருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் ஃபர்தராக நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 5535.50க்கு மேலே வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா 5683.80 டார்கெட் ஆகும். 5177.90 கீழே வந்து கேண்டிலோட பாடி க்ளோஸ் வச்சுச்சுன்னா 5029.60 வந்து செல் டார்கெட் ஆகும். ஃபிக்ஸ் பண்ணி ஃபர்தராக நாக்குரியில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார்மா செக்டர். நிஃப்டி ஃபார்மா பார்த்தீங்கன்னா -122.15 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆயிருக்கு. இது கிட்டத்தட்ட -0.92% வந்து ஃபால் ஆயிட்டு நிஃப்டி ஃபார்மா இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 13,122.55 என்ற லெவலில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா டோரன் ஃபார்மா பார்த்தீங்கன்னா -2.31% வந்து ஃபால் ஆயிருக்கு. டோரன் பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் கொடுத்துட்டு அடுத்த சப்போர்ட்டுக்கு தான் வந்திருக்கு. இது வந்து 1 ஹவர்ல இருந்து உங்களுக்கு தெரியும். இந்த இதுதான் வந்து எப்பயுமே வந்து நம்ம கரண்ட் மார்க்கெட்டுக்கு மேலே இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆகும், கரண்ட் மார்க்கெட் கீழே இருக்கிறது சப்போர்ட் ஆகும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ மார்க்கெட் இங்கே இருக்கும்போது இந்த லெவல் வந்து இதோட மார்க்கெட்டுக்கு வந்து இது சப்போர்ட். ஸோ
இந்த இடத்துல சப்போர்ட் பிரேக் பண்ணிட்டு நல்ல இன்க்ரீஸா குடுத்துட்டு, அதுக்கு கீழ இருக்க அடுத்த சப்போர்ட்டுக்கு தான் வந்து மார்க்கெட் வந்திருக்கு. ஸோ இது ஃபர்தரா நம்ம ட்ரேட் பண்ணணும்னா, ஒரு ப்ராப்பரா ஒரு ஸ்விங் ஃபார்ம் ஆன பிறகு, ஸ்விங்கோட ஹை வந்து ரெசிஸ்டன்ஸாவும், அதோட லோ வந்து சப்போர்ட்டாவும் சூஸ் பண்ணி, நம்ம ஃபிபோனாச்சி டூல் யூஸ் பண்ணி நம்ம வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் ஒரு பிரேக் அவுட்காக நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பயோகான் பார்த்தீங்கன்னா -1.93% வந்து ஃபால் ஆயிருக்கு. பயோகானோட சார்ட் பார்த்தோம்னா, இது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டபுள் டாப்பா கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா, இதோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.07% தான் மிஸ்மேட்ச் ஆகுது ஹை. ஸோ, அதனால இத வந்து ஒரு டபுள் டாப்பா கன்சிடர் பண்ணோம்னா, அதோட ஹை தான் வந்து நம்மளோட டார்கெட். ஸோ, பிரேக் அவுட் வந்து ஒரு நல்ல எங்கல்ஃப் கேண்டில் தான் நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் குடுத்துட்டு, மறுபடியும் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மென்ட் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃபர்தரா வந்து ஃபால் நடந்திருக்கு. ஸோ, இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் இருக்கிறதுனால மார்க்கெட் கிட்டத்தட்ட இதுவரையும் வந்து ஸ்ட்ரெச் ஆயிருக்கு. இன்கேஸ் ஃபால் கண்டினியூ ஆச்சுன்னா, மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ, ஃபர்தரா இந்த லெவல் வந்து பிரேக் ஆன பிறகு தான் வந்து நெக்ஸ்ட் இந்த லெவல் ரீச் ஆக முடியும். ஸோ, இதோட மூவ்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஆனா, இதுவரைக்கும் நடந்த ஃபாலுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து டபுள் டாப் நெக்லைன் பிரேக் ஆயிட்டு நெக்ஸ்ட் சப்போர்ட் வரையும் வந்து மார்க்கெட் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நிஃப்டி ஃபார்மால பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னைக்கு சன் ஃபார்மா வந்து நம்மளோட டெலிகிராம்ல சேனல்ல போஸ்ட் பண்ணியிருந்தோம். இது 1 ஹவர்ல வந்து 628க்கு மேல கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா 636.75 டார்கெட் ஆகும். 607.05 கீழ க்ளோஸ் வச்சுச்சுன்னா 598.20 வந்து டார்கெட் ஆகும் சொல்லியிருந்தோம். ஸோ அதுபடி பார்த்தாங்கன்னா, இன்னைக்கு நம்மளோட டார்கெட் வந்து 1 ஹவர்ல வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட் ரீட்ரேஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. ஸோ நம்ம குடுத்திருந்த சார்ட் வந்து இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் வந்து சன் ஃபார்மால குடுத்துருக்கு. ஸோ இது வந்து 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியரா இருக்கும். ஸோ கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டு மறுபடியும் ரீட்ரேஸ் பண்ணி அதுக்கு அழகா நம்மள வந்து டார்கெட் ரீச் ஆயிருக்கு. எப்பயுமே நம்மளோட சார்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் எப்பயுமே கேண்டில் க்ளோஸ் வச்சு கேண்டிலோட பாடி க்ளோஸ் வச்சு மறுபடியும் அந்த லெவல்ல ரீடெஸ்ட் பண்ணும்போது எடுத்தோம்னா, நம்மளுக்கு வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் ட்ரேடரா இருப்போம். பிளஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்றதுக்கும் வந்து அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, ரெஃபர் பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச்.